பணியிடங்களில் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா அல்லது அசௌகரியங்கள் உள்ளனவா என்ற கேள்விக்கு பெண் ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இடத்துல எந்த ஒரு இஷ்யூஸும் இல்ல. நாங்க பாதுகாப்பா இருக்கோம். குழந்தைங்களும் அதே மாதிரி எங்க ஸ்கூல் பெண் குழந்தைங்களுமே நல்ல பாதுகாப்பா நாங்க வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்க அந்த அளவுக்கு கேர்ள்ஸ் அதிகம், ஜென்ஸ் ஸ்டாஃப் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் அந்த ஜென்ஸ் ஸ்டாஃப் எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்ல முறையில பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க. எனக்கு எல்லாருக்குமே சுதந்திரமா இருக்கும். ஆண்கள் பாகுபாடு, பெண்கள் பாகுபாடு அப்படின்ற ஒரு பாகுபாடு இருக்கவே இருக்காது. ஆண் ஆசிரியர்களும் பெண்கள் ஆசிரியர்களும் ஒற்றுமையா தான் பணிபுரிவோம். எந்த ஒரு கருத்துக்களா இருந்தாலும் இருபாலாருமே பகிர்ந்துக்குவோம். எனக்கு எங்க கல்லூரியில நான் ரொம்ப ஃப்ரீடமா வேலை பார்க்கிறேன். அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா எங்களுடைய முதல்வர் தான் காரணம். எங்களுக்கு எந்தவித இடர்பாடுகளும் இல்லை. நாங்க ஃப்ரீடமா இருக்கனால எங்களுக்கு இடர்பாடுங்கிற அந்த வார்த்தைக்கே இடம் இல்லை. ஆன்டி ராகிங் கமிட்டி இருக்கு சார். இங்க பிரின்சிபல் தான் அதுக்கு ஹெட் அண்ட் டாக்டர் கோமதி மேடம், நான் அதுலலாம் மெம்பர். ஸோ யூனிவர்சிட்டியில ராகிங் கமிட்டி, ஆன்டி ராகிங் கமிட்டி இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இஃப் எனி ப்ராப்ளம் அப்படின்னா இதர் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஸ்டாஃப்னா எங்கள்கிட்ட சொல்லலாம். ஒரு கேர்ளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க நான் எங்ககிட்ட பர்சனலா சொல்லலாம். அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ப்ரோட்டோகால்ஸ் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் பிரின்சிபல்கிட்ட எடுத்துட்டு போவோம். பிரின்சிபல் யூனிவர்சிட்டியில அந்த கமிட்டியோட ஹெட்டுக்கு கொண்டு போவாங்க. பட் வித்வுட் அஃபெக்டிங் அதர்ஸ். அந்த பொண்ணுக்கு வேறு பிரச்சனை இருக்குன்னு வெளியில தெரியாம நாங்க எவ்வளவு சேஃபா செய்வோம். பட் தேங்க் காட் இது வரைக்கும் அப்படி நடக்கல. சந்தோஷமா இருக்கும். எந்த ஒரு அபத்தமும் இங்க நடக்கவே நடக்காது. எல்லாமே சௌகரியமா தான் இருக்கும். சென்னையில் F4 கார் பந்தயம் தொடங்குவதற்கு FIA பாதுகாப்பு சான்றிதழ் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. கார் பந்தய மைதானத்தில் என்ன நடந்தது? FIA வழங்கும் பாதுகாப்பு சான்றிதழ் என்றால் என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். FIA எனப்படும் சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பின் மேற்பார்வையில்தான் சென்னையில் F4 கார் பந்தயம் நடைபெறுகிறது. அனைத்து வகையான சர்வதேச போட்டிகளுக்கும் FIAவின் அனுமதி அவசியமாகும். கார் பந்தயத்தை பாதுகாப்பாக நடத்தும் பொறுப்பில் உள்ள இந்த கூட்டமைப்பு கார்களின் தரம், ஓட்டுநர்கள் மற்றும் பார்வையாளர்களின் பாதுகாப்பு, கார்கள் இயங்கும் தடத்தில் வளைவுகள் சரியான அளவில் உள்ளனவா, சாலை தரமாக உள்ளதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்யும். ஒவ்வொரு முறையும் போட்டி தொடங்குவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு இக்கூட்டமைப்பு அனைத்து ஆய்வுகளையும் மேற்கொள்ளும். அந்த வகையில் நேற்று காலை 11 மணிக்கு சென்னை தீவுத்திடலில் கார் பந்தய மைதானத்தை FIA அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கார் பந்தயத்திற்கான 3.5 கிலோமீட்டர் தொலைவில் சில மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் கூறினர். குறிப்பாக 19 வளைவுகளை கொண்ட சர்க்கியூட் பாதையில் 10 மற்றும் 19 ஆகிய இரு வளைவுகள் குறிப்பிட்ட அளவில் இல்லை என்று FIA அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே சமயம் 12 மணிக்குள் பாதுகாப்பு சான்றிதழை பெற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சான்றிதழ் பெறுவதற்கு முனைப்பு காட்டிய தமிழ்நாடு அரசு கால நீட்டிப்பு கோரி உயர்நீதிமன்றத்தின் கதவையும் தட்டியது. வெள்ளிக்கிழமை இரவு மழை பெய்ததால் பந்தயம் நடைபெறும் சாலையில் சில சிக்கல்கள் ஏற்பட்டதாகவும் அதனை சரி செய்து வருவதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பாதுகாப்பு சான்றிதழ் பெறுவதற்கு இரவு 8 மணி வரை அவகாசம் வழங்கினர். பின்னர் கார் பந்தயத்திற்கான 10 மற்றும் 19வது வளைவுகள் சரி செய்யப்பட்டு ஒட்டுமொத்த சர்க்கியூட்டின் தூரம் அதிகரிக்கப்பட்டது. அதாவது கார் பந்தயத்தின் ஒட்டுமொத்த தூரம் 3.5 கிலோமீட்டரில் இருந்து 3.800 கிலோமீட்டராக நிர்ணயிக்கப்பட்டது. இதனையடுத்து நேற்று மாலை 5:30 மணிக்கு FIA அதிகாரிகள் சான்றிதழை வழங்கினர். இந்த சான்றிதழ் பாதுகாப்பானது என்றாலும் போட்டியின் இயல்பானது விபத்துக்கள் நிகழ்வதை சில நேர்வுகளில் தவிர்க்க முடியாது என்பதால் அதற்கு FIA பொறுப்பில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. F4 போட்டிகளை நடத்துவதற்கான தகுதி சான்றிதழ் 2027ஆம் ஆண்டு வரை செல்லுபடியாகும் என்று கூறப்பட்டுள்ளது.